Very good evening all. Welcome to Anna Administrative Staff College EMTN Presence Mission 80 தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டோம். குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் கிளாஸில் இருக்கிற கான்செப்ட் வீடியோஸ், அதாவது டோட்டலாக 27 டாபிக்ஸ் இருக்கும் சிலபஸில். ஸோ அந்த 27 டாபிக்ஸையும் எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், அது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிவிஷன் கிளாஸில் இருக்கோம். நேற்று ஒரு சில கமெண்ட்ஸில் மேம் நாளைக்கு கிளாஸில் டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ரெக்கார்டட் செஷன், ஸோ டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண முடியாது. நீங்கள் சண்டே இந்த வீக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீக் டெஸ்ட் கொஷின், போன வீக் டெஸ்ட் கொஷின் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணல இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். சண்டே லைவ் இருக்கும் 10:30க்கு, சரியா? ஸோ ரிவிஷன் கிளாஸ் டெய்லி கேட்டிங்க, அது பாசிபிளாக இல்லை சிலபஸ் ஷெட்யூல் அந்த மாதிரி போடுறாங்களா என்னன்னு தெரில. பட் இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கையில் நோட்டு பெண்ணோட ரெடியாக இருங்க, நம்ம சீக்கிரமாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ ரிவிஷன் கிளாஸில் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தது அதுதான் இருக்கும். ஏதாவது ஒரு சிலது நம்ம சொல்லிக் கொடுக்குற டைப்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம இன்றைக்கி சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த 40 கொஷினை நம்ம எவ்வளோ நேரத்தில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் மேம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 40 கொஷினுக்கு நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா 1 hour தான். நான் சொல்கிறது மேக்ஸிமம், சரியா? அப்போ மினிமம் எவ்வளோ டைம் மேம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 minutes, ஓகேவா? 45 to 50 minutes. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ரீசனிங் மேக்ஸிமம் 1 hour தான். அந்த 1 hour நீங்கள் தாண்டி ரீசனிங்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 1 hourனு வச்சுக்கோங்க. மினிமம் 45 minutes அப்படின்னு வச்சுட்டு கடகடன்னு சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா? நமக்கு கொஷின்ஸும் அந்த லெவலில் தான் இருக்கும், ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக பண்ணுறோம், நம்ம சீக்கிரமாக பண்ணணுன்ற அவசரத்தில் தப்பாகவும் பண்ணிடக்கூடாது, ரைட்டா? ஸோ இது வரைக்கும் யாரும் கிளாஸஸ் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இருக்கிற 27 டாபிக்ஸ்க்கும் நம்ம கிளியராக கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த சண்டே லைவ் செஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இந்த வீக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், 31 முடிஞ்சிருச்சு. ஸோ டெஸ்ட் கொஷின், போன வீக்கோட டெஸ்ட் கொஷின் டிஸ்கஷன் ப்ளஸ் உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டா நமக்கு ரீசனிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் 40 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்க, நானும் ட்ரை பண்ண போகிறேன். மார்க்ஸ் எவ்வளோன்றத ஸ்கோரை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. In a row of 60 persons, Ganesh is 26th from the left end. Find out his position from the right end. 60 பேர் கொண்ட வரிசையில் கணேஷ் இடது முனையிலிருந்து 26வது இடத்தில் உள்ளார் எனில் வலது முனையிலிருந்து அவரது நிலையை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோவில் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 60 பேர் இருக்காங்க மொத்தமாக, சரியா? ஸோ இடது முனை, ஸோ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எங்கே இருக்கார் கணேஷ் அப்படின்னா 26th பிளேஸில் இருக்கார். ஸோ இங்கே தான் எனக்கு கணேஷ் இருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ 60 அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் இங்கே எனக்கு 60th person இருப்பாங்க, ரைட்டா? அது எனக்கு கவுண்டிங் நான் லெஃப்டில் இருந்து பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இடது முனையிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா. வலது முனையிலேருந்து கவுண்டிங் பண்ணுறப்போ கணேஷ் எங்கே இருக்கார் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின், சரியா? ஸோ வலது முனையிலேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ கணேஷ் எங்கே இருப்பார் சொல்லுங்கள். 60 மைனஸ் 26ன்னு போடுவோமா? 60 மைனஸ் 26னா என்ன வரும்? 44 இல்லை 34? 34 வரும், சரிங்களா? ஸோ 34னா என்னது? இங்கே எனக்கு கேப்பில் 34 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கணேஷ் எத்தனாவதாக நிற்பார்? 35வது நபராக நிற்பாங்க, புரியுதா? ஸோ 60லேருந்து இங்கே நம்ம 26 மைனஸ் பண்ணோம் இல்லையா? மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த கேப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். நான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ இந்த 34க்கு அப்புறமா 35ஆவதாக நம்ம கணேஷை கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இடது முனை வலது முனை கணக்கில் என்ன பண்ணோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து இவரோட பிளேசஸ் எங்கேருந்து கவுண்ட் பண்ணுறாங்களோ அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் +1 போட்டுக்கணும், சரியா? 34 + 1 35th பொசிஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 16th February 2014 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2014 அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2000 ஆண்டை தனியாக பிரிச்சுப்போம். அப்புறம் 13,
தனியாக பிரிச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னது பிப்ரவரியில் ஜான் 2014 இருக்கும். அப்புறம் 16 பிப்ரவரி 2014. இதிலெல்லாம் நமக்கு ஆட் டேஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். 2000ன்றது எனக்கு லீப் இயரா 2000/400ன்னு போட்டால் எனக்கு ரிமைண்டர் வராது. அப்போ இது என்னது எனக்கு லீப் இயர். லீப் இயர்னால் எனக்கு ஆட் டேஸ் எத்தனைன்னு சொல்லியிருக்கோம் 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே எனக்கு 13 வருஷம் இருக்குது. இந்த 13 வருஷத்தில் எனக்கு எத்தனை லீப் இயர் எத்தனை நார்மல் இயர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் டிவைடட் பை 4 பண்ணுவோம். டிவைடட் பை 4 பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்துடும் 3ன்னு வருமா 3 4s are 12. அப்போது 3 லீப் இயர் இருக்குது. மிச்சம் எனக்கு 10 நார்மல் இயர் இருக்கும். லீப் இயர் எல்லாத்துக்கும் நம்ம ஆட் டேஸ் எவ்வளோன்னு பார்த்துருந்தோம் 2 ஆட் டேஸா. அப்போ 3 × 2 6ன்னு வந்துடும். நார்மல் இயர் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஆட் டேஸ் தான். அப்போது 10 × 1 10 ரைட்டா. அதுக்கப்புறம் ஜான் 2014 ஜனவரியில் எனக்கு 31 நாள் இருக்குமா. 31 நாள்னால் எனக்கு நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் என்னது 3 ஆட் டே. இங்கே 16 பிப்ரவரி. ஸோ 16 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா 16 + 3 19. இங்கே ஒரு 16. ஸோ 19 16 அப்படின்னா என்ன கிடச்சிரும் 35ன்னு கிடச்சிரும். 35லேருந்து திரும்ப நம்ம நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் கண்டுபிடிப்போமா. அப்போ 35/7ன்னு போடுவோம். அப்போ என்ன கிடச்சிரும் எனக்கு 0 ஆட் டேஸ் கிடச்சிரும். 0 ஆட் டேஸ்னால் என்னது எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம் 0 ஆட் டேஸ்னால் 0னா சண்டே 1னா மண்டே அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போது எனக்கு 16 பிப்ரவரி 2014 0 ஆட் டேஸ்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு அது என்ன டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர். அடுத்தது பாருங்கள் இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது 12 20 17 47ன்னு இருக்குது. அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 12லேருந்து 20 வேணும்னா +8 பண்ணியிருக்காங்க. 20லேருந்து எனக்கு 47 வேணும்னா என்ன பண்ணியிருக்காங்க +27 பண்ணியிருக்காங்க. ஸோ 8 27 ஏதோ ஒரு க்யூப் வேல்யூ மாதிரி இருக்கா. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு 12 + 2 க்யூப் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ இங்கே என்ன வந்துடும் 20 + 3 க்யூப் அப்படின்னு வச்சுக்கலாமா. அப்போ அடுத்து இங்கே என்ன வந்துடும் 47 + 4 க்யூப் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 4 க்யூப் எனக்கு என்னது 64. அப்போ இங்கே 11 1 11 111 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Which of the following is always associated with justice? பின்வருவனவற்றில் எது எப்போதும் நீதியுடன் தொடர்புடையது. இது என்ன டாபிக் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுலேருந்து. இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்தது தான். சட்டப்பூர்வமான தன்மை லெஜிட்டிமசி இதுதான் எனக்கு எப்பயுமே என்னது ஜஸ்டிஸ் நீதித்தன்மையுடைய சேர்ந்தே வரும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் இது என்னது ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் இல்லை ஃபிகரல் சீரியஸில் அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது எனக்கு இந்த டாட் இங்கே இருக்குது. ஸோ இந்த டாட் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது இங்கே இருந்த டாட் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருந்த டாட் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகி இங்கே வந்துருச்சு. இப்போ அடுத்து எனக்கு என்ன இருக்கணும் இங்கே இருக்கிற டாட் இங்கே ரொட்டேட் ஆகி இங்கே வரணும் இல்லையா. ஸோ இங்கே வரணும். 4வதா அப்படி தானே வரணும். அப்போ 4வதா இங்கே வர்ற மாதிரி எனக்கு எங்கே இருக்குது இங்கே இருக்குது. இங்கேயும் ஒரு டாட் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு டாட் தான் இருக்குது. அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளியர். அடுத்தது போயிடலாமா. இந்த ஃபிகர் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து 5 செகண்டுக்கு மேலே எடுக்கவே கூடாது. கடன் போட்டுருணும். நான் சொன்னால் 45 நிமிஷமே வந்து ஃபஸ்ட் டைம் ரீசனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். நீங்கள் பேங்கிங் எஸ்எஸ்சி ஏற்கனவே எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து அரை மணி நேரத்துலேயே இந்த 40 கொஷினை நீங்கள் போட்டுருணும். அடுத்தது பாருங்கள் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இது எந்த டாப்பிக்கில் மேம் வரும் அப்படின்னா அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கில் வரும். இங்கே பாயிண்ட்லாம் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின் பார்த்தாலே கண்டிப்பாக இதுக்கு டைம் ஆகும்னு தெரியுது. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக உட்காந்து ஸ்கொயரு அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா டிஜிட்டல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஜிட்டல் மெத்தட்னா ஒன்றும் இல்லை நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ இந்த சம்மையை எடுத்துக்கலாமா. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே எனக்கு 17 3ன்னு இருக்கா ரைட்டா. அப்போ இங்கே என்னது 7 + 1 8 8 + 3 11 11ல் எனக்கு 1 + 1 2. ஸோ 2 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ்
அடுத்து 47% ஆஃப் 47/100 இன்ட்டு 1248ன்னு வரும். ரைட்டா? இதில் எனக்கு இதை மூணையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1ன்னு தான் வந்துடும். இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 7 + 4 11 வரும். 11ல் 1 + 1 2ன்னு வந்துடும். இங்கே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 8 + 1 9 9 + 6 15 15னா திரும்ப 1 + 5 6ன்னு கிடச்சிருமா? ஸோ 6. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயரு ப்ளஸ் இங்கே எனக்கு ஒரு 2 கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 6 கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 2 × 6ன்னு பண்ணணும். which is equal to இங்கே கொஷின் மார்க் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க, அல்லது இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்னது எனக்கு? 2 + 4 6 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 4 + 1 5 5 + 5 10 10 + 6 16 16ல் 1 + 6 7ஆ? ரைட்டா? 1 + 6 7. இப்போ இங்கே எனக்கு என்னது? 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். இங்கே 2 6 are 12 12ல் 1 + 2 3 which is equal to x ப்ளஸ் இங்கே என்னது? 6 7s are 42 42ல் 4 + 2 6. அப்போ இங்கே என்னது எனக்கு? 7 which is equal to x + 6. அப்போ எனக்கு x என்ன வந்துருச்சு? 1ன்னு வந்துருச்சு. இங்கே x 1ன்னு வருதுன்னா இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எனக்கு இதை மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் எல்லாமே பண்ண போகிறேன். பண்ணால் எனக்கு எதில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 வருதோ அதான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 8 6 are 8 6 are 7 + 8 + 6 + 1 + 6. ஓகேவா? ஸோ இங்கே என்னது? 7 7 + 6 13 அப்புறம் இங்கே 15. ஸோ இங்கே பண்ணால் என்ன வந்துடும்? 28 2 + 8 எனக்கு 10 அப்புறம் 1ன்னு தான் வரும். ரைட்? அப்போது இதான் என்னுடைய ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷனில் அது மாதிரி சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இங்கே எனக்கு 1ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே எனக்கு 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2ன்னு வரப்போகுது. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 106 இங்கே 105. அப்போ இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 0ன்னு வரப்போகுது. ஏன்னா இதை விட 1 கம்மியாக இருக்கா? அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் 0ன்னு வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு இங்கே 2 இருந்ததுனால இங்கே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா +1 வரப்போகுது. ஸோ 2ன்னு வந்துச்சு. இங்கே இருக்கிறத விட அப்போ திரும்ப எக்ஸ்ட்ரா +1 வரப்போகுது. அப்போ இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3. இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியுதா? இப்போ கொஷின் பாருங்கள், 17.3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 47% ஆஃப் 1248 ஈக்குவல் டு கொஷின் மார்க்கும் போட்டு நமக்கு லென்த்தியாக இருக்குது. நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், பட் ஆனால் நம்ம இது ரீசனிங் டைப்பில் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ்க்கு மேலே டைம் இல்லை. இதை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அரை மணி நேரம் மினிமம் 10 நிமிஷமாவது ஆகும். சரியா? எவ்வளோ ஸ்பீடாக போட்டாலும். அப்போது இந்த மாதிரி சம்முக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டிஜிட்டல் மெத்தட்னு சொல்கிறேன். இந்த டிஜிட்டல் மெத்தட்னா என்னென்னா நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ்லேயும் இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் எனக்கு லென்த்தியாக போச்சா, இந்த மாதிரி லென்த்தியாக போச்சு அப்படின்னா 9 வர்ற மாதிரி நம்ம பிரித்து எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அது எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 7 3 10 10 + 1 11 2 ஸ்கொயர் அது அப்படியே தான் வரும். அது எதுவும் பண்ண முடியாது. இங்கே அடுத்து இங்கே என்ன இருக்குது? 4 7 11 2 இங்கே 1 அதை எதுவும் பண்ண முடியாது. இங்கே 1248ன்னு இருக்கா? இந்த 1248ல் 8 + 1 9. அப்போ அதை அப்படியே விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத பண்ணுங்கள். 4 + 2 6. ஸோ 2 × 6. இங்கேயும் எனக்கு பாருங்கள் 6 தான் வந்துச்சு இல்லையா? ஸோ 2 × 6 which is equal to question mark x ப்ளஸ் 24 2 4 6ன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் 4 1 5 6ன்னு இருக்குது. எனக்கு இப்போ என்ன வந்துடும்? 5ம் 4ம் ஆட் பண்ணால் 9ன்னு வந்துடும். அதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள். 1 + 6 7. ஸோ அது 7 தான் இங்கே வந்துச்சா? ரைட்டா? அப்போ ஈஸியாக இருக்கா? ஸோ சேம் தான் வரும். அப்போ 9ன்னு வந்துச்சுன்னா அந்த 9ஐ விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. 786.106ன்னு இருக்குது. 8 + 1 9. அதை நான் விட்டுறேன், மிச்சத்தை மட்டும் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன வந்துடும்? 13 13 + 6 19. இங்கே 19 9 + 1னா எனக்கு 10, அதாவது 1 தான் வரும். கிளியர்? அது மாதிரி இங்கேயும் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 7 + 2 9. அதை விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே 8 6 14 14 6 எனக்கு என்னது? 20. சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2. அப்போ அது எனக்கு ஆன்சர் கிடையாது. சம் ஆஃப் டிஜிட்ஸ் இங்கே 1 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷனில் எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் எங்கே 1 வருதோ அப்படி தான் போடணும். புரியுதா என்ன பேசுகிறோன்னு? ஸோ இதை மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் லென்த்தியாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கில் இது ஒரு டைப். கிளியர்? ரைட்டா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நடுவில் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதெல்லாம் எதுவுமே மாறக்கூடாது. அது எல்லாமே கரெக்டாக அப்படியே போட்டுறணும். ஓகே? அப்படியே போட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணணுன்னா, இதை நான் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்து நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன்.
ரைட்டா? இங்கே நான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்து மேலேயும் கீழேயும் போட போகிறேன். இங்கே கீழே எனக்கு 1 வந்துருச்சு, அதனால நான் இந்த 1 விட்டுட்டேன். இதே எனக்கு இங்கே கீழே 1 வராமல் வேறு ஏதாவது கீழே டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நான் 1 ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணணும். ரைட்டா? கிளியரா? இப்போ இந்த சம்மை எப்படி ஈஸியாக போடணும்னு புரியுதுங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்கள். லீடர் என்ற வார்த்தையின் எழுத்தை எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. லீடர் LEADER அப்படின்னு இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? எனக்கு 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 6 ஃபேக்டோரியல். இதில் எனக்கு ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ஈன்ற வார்த்தை 2 டைம் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போடுவோமா? அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 6 × 5 × 4 × 3. அடுத்து 2 × 1 போடுறப்போ கீழே 2 × 1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா இங்கே என்ன கிடச்சிரும்? 5 4s are 20, 6 3s are 18. 18 2s are நமக்கு என்னது? 36. ஸோ 36 3s × 0 போடுவோமா? அப்போ நமக்கு 360 அப்படின்னு வந்துடும். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து 6 ஃபேக்டோரியல் என்ன 2 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு போட்டும் போடலாம். 6 ஃபேக்டோரியல் என்னது? 720. 2 ஃபேக்டோரியல் 2. இதை கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு 360. ரைட்டு தானே? ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பின்வரும் கணக்கில் எந்த இரு குறியீடுகளை இடம் மாற்றினால் கணக்கின் விடை சரியானதாக அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் சம்மு. இதில் எந்த 2 இதை எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த 2 இதை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்தே போயிடலாமா? டிவிஷன் மைனஸ் அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ 16 டிவைடட் பை 4 × 6 - 2 + 8 பண்ணால் எனக்கு 30 வருதான்னு பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணுறப்போ 4 × 6 - 2 + 8. இங்கே 4 6 are 24. 24 - 2 + 8. அடுத்து அடிஷன் பண்ணுமா? ஸோ 24 + 8 எனக்கு என்ன வந்துடும்? 32. 32 - 2 30. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது பாருங்கள். 7 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் கொண்ட குழுவில் இருந்து அவர்களில் 5 பேரை தேர்வு செய்து குழு அமைக்க வேண்டும். குழுவில் குறைந்தது 3 ஆண்கள் இருக்க வேண்டும். எத்தனை வழிகளில் செய்யலாம்? ஸோ இங்கே என்னது? எனக்கு கமிட்டிசம். அப்போ கமிட்டிசம்னா எனக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? காம்பினேஷன் டாப்பிக்கில் வரும். கரெக்டு தானே? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 7 மென்னு 6 உமன் இருக்காங்க. இதில் நான் என்ன பண்ணணும்? 5 பேர் கொண்ட குழு அமைக்கணும். அந்த 5 பேரில் எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் 3 மென் இருக்கணும். ரைட்டா? அப்போது 3 men 2 women ஒரு கமிட்டி. அதுக்கப்புறம் என்ன வரும்? 4 men 1 woman. அடுத்து 5 எனக்கு மென்னு வருவாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு மினிமம் 3 இருக்கணும். ஜாஸ்தி எவ்வளோ வேணால் இருந்துடலாம். அப்போ இது போடுறப்ப எனக்கு என்ன வந்துடும்? 7c3 × 6c2. இதுக்கு இதானே வரும் இல்லையா? அப்போ அடுத்து இங்கே வர்றப்போ 7c4 × 6c1 ப்ளஸ் 5 மென்னுனா 7c5 அப்படின்னு கிடச்சிரும். இப்போது 7c3 × 6c2னா 7c3க்கு 7 × 6 × 5 டிவைடட் பை 3 × 2 × 1 இன்ட்டு இங்கே 6c2. அப்போ 6 × 5 பை 2 × 5. இங்கே 3 2s are 6. இது கேன்சல் பண்ணிடலாம். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். இங்கே 7 5s are 35. இங்கே 3 5s are 15. ஸோ 35 × 15. இங்கே என்ன வந்துடும்? 7c4. இங்கே 4ன்னு இருக்குது. இதை நான் சிம்பிளாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 7c3 அப்படின்னு மாற்றிக்கலாமா? ஸோ 7 6 5 டிவைடட் பை 3 × 2 × 1 இன்ட்டு 6c1. அப்போ 6ஓட நிறுத்திக்கலாம். இந்த பேசிக் எல்லாமே நம்ம கிளாஸில் பார்த்தது தான். மேம் புரியல, சிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். 7c5 அப்படின்னா இங்கே 5 வரைக்கும் குறைச்சி எழுதணும். ஸோ 7 6 5 4 3 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 7c2ன்னு மாற்றிப்போமா? 7c2ன்னு மாற்றிட்டா என்ன வந்துடும்? 7 × 6 டிவைடட் பை 2 × 1ன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 7 3s are 21. அப்போது இங்கே எனக்கு அரேஞ்ச்மெண்ட் 21. இங்கே 3 2s are 6. இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே 6 5s are 30. 30 × 7னா 210. 210 அங்கே 21. ஸோ ப்ளஸ் 210 ப்ளஸ் 21. இங்கே 35 × 15 போடணும். ஸோ 35 × 10 ஃபஸ்ட்டு போட்டால் 350. 35 × 5 போடுறப்ப எனக்கு என்ன வந்துடும்? இதில் பாதி வர்றப்போ எனக்கு என்ன வந்துடும்? 175. ஸோ இதை அப்புறம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 7 + 5 12 1 525. 525 210 21. இது மூணையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 6. இங்கே 5 7.
ஸோ 756 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 756. ஸோ சம்மை நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். நான் ஏற்கனவே அந்த டிஜிட்டல் சம்மெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது நம்ம வந்து அங்கே ஆப்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு ஆன்சர் வேணுன்றப்போ நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. கிளியருங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6, 5, 4, 120. ஸோ எனக்கு மேலே இருக்க 3 சின்னதாக இருக்குது, கீழே பெருசாக இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்களான்னு யோசிச்சு பார்க்கலாமா? யோசிச்சு பார்த்தா 6 5s are 30, 30 into 4 120. ஓகே, அடுத்த ரோ வருதான்னு பார்க்கணும். அடுத்த ரோ 6 7s are 42, 42 into 3 எனக்கு என்ன கிடச்சிரும்? 126. ஓகே, கரெக்ட். அப்போ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 8 into 5 into x equal to 320. இது என்ன வந்துடும்? 40. ஸோ x equal to 320 by 40. இதை கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு 8 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஈஸியாக தான் இருக்கும், நம்ம டக் டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், எதிர்காலத்தில் 2014ஆம் ஆண்டு கேலண்டர் துல்லியமாக எந்த வருடத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2014 கேலண்டர் திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுடைய கொஷின். இது நம்ம கேலண்டர் டாப்பிக்கில் ஒரு ஷார்ட்கட் பார்த்துருந்தோமா? என்ன பார்த்துருந்தோம்? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 4 பண்ணணும். 4 பண்ணதுக்கப்புறமா எனக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டரை வச்சு ப்ளஸ் 11 இயர்ஸா இல்லை ப்ளஸ் 28 இயர்ஸா என்ன அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோமா? இங்கே எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5ல் 20, 0, அடுத்து 3ல் 12, ரிமைண்டர் எனக்கு 2 வந்துடும். ரிமைண்டர் எனக்கு 2 அல்லது 3 எது வந்தாலும் நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் 11 இயர்ஸ்னு போடணும். அப்போ 2014 ப்ளஸ் 11 இயர்ஸ் என்னது? 2025. அப்போது இப்போது இருக்கிற கேலண்டர் என்னது நமக்கு? 2014 கேலண்டருடைய ரெப்ளிகேஷன் தான் இப்போ நமக்கு திரும்ப வந்துட்டுருக்கு. கிளியர்? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எனக்கு ரிமைண்டர் 0வா அப்படி இல்லைன்னா ரிமைண்டர் 1ஆ இருந்தால் எத்தனை இயர்ஸை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கக்கூடாது, உங்கள் நோட்ஸ் பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே படித்ததை வச்சு ஞாபகம் வச்சு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ரைட்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 7 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 4 உயிரெழுத்துக்களில் 3 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 2 உயிரெழுத்துக்களை கொண்ட எத்தனை வார்த்தைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 7 கன்சனன்ட்ஸ் அண்ட் 4 வவல்ஸ். 7 கன்சனன்ட்ஸ் 4 வவல்ஸ் இருக்குது. ஹவு மெனி வேர்ட்ஸ் ஆஃப் 3 கன்சனன்ட்ஸ்? இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 3 கன்சனன்ட் 2 வவல் இருக்கிற மாதிரி எழுத்தை நம்ம என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை உருவாக்கணும். அது எப்படி நம்ம உருவாக்கலாம்? 7 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 4 உயிரெழுத்துக்களில் 3 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 2 உயிரெழுத்துக்களை கொண்ட எத்தனை வார்த்தைகளை உருவாக்கலாம்? ஸோ இது ஃபுல்லாக எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? வார்த்தையை பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஹவு மெனி கான்சனன்ட்ஸ் அண்டுன்னு எனக்கு ஒரு கீவேர்டும் இருக்குது. அப்போது நான் 7 கன்சனன்ட்லேருந்து எத்தனை கன்சனன்ட் யூஸ் பண்ணலாம்? 3 கன்சனன்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ 7லேருந்து நான் என்ன பண்ணணும்? ஏதாவது 3 செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 7C3. அடுத்து என்னது? 4 வவல்ஸ்லேருந்து ஏதாவது 2 யூஸ் பண்ணணும். ஸோ 4C2. ஏதாவது 2 செலக்ட் பண்ணணும். ஸோ 4C2. எனக்கு நடுவில் என்ன இருக்குது? அண்டு அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. அண்டுன்னு கீவேர்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மேம் இது எப்படி மேம் நீங்கள் காம்பினேஷன் பேஸ்டுன்னு போட்டிங்க, பெர்முடேஷன் தானே எனக்கு வேர்டு ஃபார்மேஷன்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெர்முடேஷனில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வருமே தவிர, இந்த மாதிரி எனக்கு நார்மலாக கமிட்டியில் சொல்லுவோம் இல்லையா, இப்போ 10 உமன்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதை மாதிரி தான் இங்கே அவுட் ஆஃப் 7 எனக்கு 3 கன்சனன்ட் யூஸ் பண்ணி எனக்கு வார்த்தையை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே செலக்ட் அப்படின்றது தான் எனக்கு இன்டெரக்டாக வருது. அப்போ நம்ம இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்? காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ 7C3னா என்ன வரும்? 7 6 5 டிவைடட் பை 3 into 2 into 1. 4C2னா 4 cross 3 by 2 cross 1. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 3 2s are 6. இங்கே என்னது? 35 into 6. 35 into 6 பண்ணால் 3 18 வரும். 19 20 21 2 10 அப்படின்னு இருக்குது. ஸோ 2 10 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம பெர்முடேஷனில் எல்லா மெத்தட்ஸும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சம் நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கல. இங்கே இன்டெரக்டாக நமக்கு செலெக்ஷன் வச்சு தான் சொல்கிறாங்க. அவங்க மாற்றி மாற்றி ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றி அவங்க பேசலை.
ரைட்டுங்களா? ரீஅரேஞ்ச்மெண்ட் எங்கேயாவது பேசியிருக்காங்களா? வேர்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, இத்தனை எழுத்துலேருந்து இத்தனை எழுத்தை எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம வேர்டு ஃபார்ம் பண்ண போகிறோம், அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக வரும். ரைட், அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 915 364, இதிலேருந்து எனக்கு 551 வந்திருக்கு. ஸோ 789 543, 7ல் 5 போச்சுன்னா 2, ஓகே. 8ல் 4 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6. அப்போ மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ 915 மைனஸ் 364 பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். 1, இங்கே 11, இங்கே 8ன்னு இருக்கும். ஸோ 551, அப்போ மைனஸ் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 863 241. அப்போது 622 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். குறிப்பிட்ட நபர்கள் உள்ள வரிசையில் பிரதீப் இடது முனையிலிருந்து 463வது இடத்திலும் வலது முனையிலிருந்து 531வது இடத்திலும் அமர்ந்துள்ளார் எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னது, ஒரு ரோ இருக்குது, அங்கே பிரதீப்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 463rd பொசிஷனில் உட்காந்துருக்காரு. லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ, இடது முனையிலேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ. ரைட்டா? இதே எனக்கு வலது முனையிலேருந்து கவுண்ட் பண்ணுறப்போ அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 531வது இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனைன்றதான் கேட்குறாங்க. ஸோ அதாவது இங்கே டோட்டலாக எத்தனை பேர். எனக்கு என்ன தெரியும்? இவரோட ரேங்க் என்னது? இங்கேருந்தே நான் கவுண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறேன்னா இவரோட ரேங்க் என்னது? 463. அப்போது இவர் 531வது இடத்துல இருக்காருன்னா அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 530 பேர் இருப்பாங்களா? அப்போது 530. ஸோ 3 9 9, 993 பேர் மொத்தமாக எனக்கு அந்த வரிசையில் இருக்காங்க. கிளியர் தானே? ஸோ இங்கேருந்து இங்கே எனக்கு அவர் 463வது இடத்துல இருக்கார். இங்கேருந்து இங்கே 531வது இடம். அப்போது இந்த பக்கம் மட்டும் எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 530 பேர் இருப்பாங்க. ஸோ 463 + 530 பண்ணால் எனக்கு டோட்டலாக அந்த லைனில் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது இதில் நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சூஸ் பண்ணால் இதில் ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, மேலே ஒரு பாக்ஸ், அப்புறம் ஒரு சர்க்கிள். அதுக்கடுத்து எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பாக்ஸை இங்கே இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து எனக்கு இங்கே மேலே வச்சுருக்காங்க. ரைட்டா? அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இதை அப்படியே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸை எனக்கு திரும்ப மேலே ஆட் பண்ணுவாங்க. மேலே ஆட் பண்ணால் எனக்கு என்னது? எக்ஸ்ட்ரா பாக்ஸ் 2 பாக்ஸ் ஆகிடும். 2 பாக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரைட்டா? இப்போது இந்த 2 ஆப்ஷனில் எனக்கு எந்த ஆப்ஷன் வரும்? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் இருந்துச்சு, அந்த டயக்ராம் அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸை மேலே கொண்டு போனாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த டயக்ராம் அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எனக்கு கீழே ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கதை மேலே ஆட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டேன்னா இதை மாதிரி தான் டயக்ராம் இருக்கும் இல்லையா? அப்போது எனக்கு ஆப்ஷன் என்னது? கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் வராது, இந்த பாக்ஸை தான் எடுத்துகிட்டு போய் எனக்கு மேலே வைக்க போகிறாங்க. ரைட்டா? அப்போ இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சா எனக்கு என்ன கிடச்சிரும்? ஆப்ஷன் 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். புரியுதா என்ன பேசுகிறோன்னு? இங்கே 2 பாக்ஸ் இருக்குது, சர்க்கிள். இங்கே 2 பாக்ஸ் சர்க்கிள் அப்படியே வச்சுட்டு கீழே ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்ததில் கீழே ஆட் பண்ண பாக்ஸை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த பேட்டர்ன் அப்படியே இருக்குது, இதை அப்படியே வச்சு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து என்னது? இங்கே இருக்கிற பாக்ஸை மேலே எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டு தானே? அப்போது கீழே எனக்கு எந்த பாக்ஸும் வராது. ரைட்? ஸோ அப்போ இங்கே கீழே இந்த பாக்ஸ் இருக்கிறது கரெக்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. இன்னொரு விதமாகவும் யோசிப்பீங்க. என்ன யோசிப்பீங்கன்னா, இங்கே எனக்கு சர்க்கிள் சென்டராக இருக்குது, இங்கே சர்க்கிள் கொஞ்சம் ஓரமாக இருக்குது, அப்படிலாம் யோசிப்பீங்க. அது வந்து எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இதுதான் வந்து நமக்கு என்னது? மெயின் டிஃப்ரென்ஸ். இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது, கீழே இருக்க பாக்ஸை தான் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் இங்கே கீழே இருக்க பாக்ஸை தான் மேலே எடுத்துகிட்டு போவேன். கீழே எனக்கு பாக்ஸ் இருக்காது. இங்கே இருக்கிற பாக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இங்கே பாக்ஸ் இல்லை இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபிகர் சம் ஈஸியாக போடக்கூடியது, ப்ளஸ் அதில் தான் கன்ஃபியூஷன் நிறையா ஆவீங்க. லைட்டாக மட்டும் யோசிச்சுட்டு சிம்பிளாக யோசிச்சுட்டு விட்டுருங்க, நிறைய யோசிக்க வேணாம். அடுத்தது பாருங்கள். இஃப் டுடே இஸ் வெனஸ்டே தென் வாட் வில் பி த டே ஆன் 567th டே?
ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இன்று புதன்கிழமை என்றால் 567வது நாள் என்ன? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டிவைடட் பை 7 பண்ணணும். 7 பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், 8ல் 56 81ன்னு வந்துடும். ஆட் டேஸ் எனக்கு என்ன வந்துருச்சு, 0ன்னு வந்துருச்சு. 0னா எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்தது தான் நம்ம 0ன்னு எடுத்துப்போம். அப்போது வெட்னஸ்டே தான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜனவரி 1 2013 செவ்வாய்க்கிழமை அன்று வந்தால் ஜனவரி 1 2014 என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 Jan 2013 எனக்கு டியூஸ்டே. அடுத்து 1 Jan 2014 கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியணும், இங்கே February 2013 வரும். 2013 எனக்கு லீப் இயர் கிடையாது. அப்போ எனக்கு என்ன வந்துடும், ஒரு வருஷம் கழிச்சு +1 மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ அது என்னது, எனக்கு வெட்னஸ்டே. இதுவே லீப் இயராக இருந்தால் +2 பண்ணுவோம், அது தேர்ஸ்டேவாக வரும். இங்கே ஆன்சர் நமக்கு வெட்னஸ்டே மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 signs are to be interchanged in the given relation to get the correct answer. The relation is எந்த ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும், -3 × 8 + 12 டிவைடட் பை 4ன்னு இருக்கும். அப்போ இங்கே 24ஆ, ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 5 - 3 × 8 + 3ன்னு வரும். அப்புறம் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 5 - 24 + 3. அப்புறம் அடிஷன் பண்ணுவோம். ஸோ 8 - 24 நெகட்டிவில் வந்துடுது, அப்போ அது கிடையாது. அடுத்து டிவிஷனையும் மைனஸையும் பண்ணலாம். டிவிஷனையும் மைனஸையும் பண்ணலாம், டிவிஷனும் மைனஸும் பண்ண போகிறோம். ஸோ × 8 டிவிஷன் 12 - 4. அப்போ இங்கே என்ன கிடச்சிரும், 5 + 3 8/12 - 4. அப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4, அப்புறம் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடச்சிரும். ஸோ 5 + 2 7, 7 - 4 3. ஸோ 3 தான் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, டிவிஷனையும் மைனஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்டர் பண்ணணும். இங்கே மைனஸ் கிடையாது, இது ப்ளஸ். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்கள், how many different letter arrangements can be made from the letters of the search so that all vowels never occur together அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எனக்கு என்னது, vowels எனக்கு சேர்ந்தே வரக்கூடாது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு vowels சேர்ந்தே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மொத்த பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா? மொத்த பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு என்ன வரும், SEARCH. டோட்டலாக 1 2 3 4 5 6 லெட்டர் இருக்குது. எல்லாமே எனக்கு வித்தியாசமானது தான், எதுவுமே எனக்கு ரிப்பீட் ஆகலை. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 6 ஃபேக்டோரியல் மைனஸ் வவ்வல்ஸ் எனக்கு சேர்ந்தே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது, SRCHEA. 2 வவ்வல் தான் இருக்குது. இங்கே பிளேசஸ் என்னது, 1 2 3 4 5 பிளேசஸ் இருக்குது. ஸோ 6 ஃபேக்டோரியல் மைனஸ் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு எனக்கு இந்த EAக்குள்ளேயே நம்ம என்ன சொன்னோம், மாற்றி வரலான்னு சொல்லியிருக்கோமா, EAவா AEன்னு போடலாம். அப்போ எனக்கு இங்கே இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 120யா, 2 ஃபேக்டோரியல் 2. ஸோ 240. இங்கே எனக்கு 6 ஃபேக்டோரியல் என்னது, 720. ஸோ 720 - 240 என்ன கிடச்சிரும், 0 12 6 4 480 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ எல்லாமே நம்ம கிளாஸில் ஏற்கனவே பார்த்தது தான், இன்றைக்கி ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம், புதுசாக நம்ம எதுவும் பார்க்கல. ரைட்டா? அடுத்தது பாருங்கள், நமக்கு பசிலில் கொஷின் வந்திருக்கு. ABCDEF மற்றும் G வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஸோ மொத்தம் எத்தனை பேர், 7 பேர் எனக்கு வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 நார்த் ஃபேஸ் பண்ணி. அப்போது எல்லாரோட லெஃப்ட் எங்கே இருக்கும், இந்த சைடு தான் லெஃப்ட் இருக்கும். எல்லாரோட ரைட் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், F என்பவர் Eயின் உடனடி வலது புறத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ ஈயோடைய வலது புறத்தில் F இருக்காங்க. ஸோ இங்கே இருக்காங்கன்னா ஈயோடைய வலது புறத்தில் F. அப்போது EF எனக்கு இப்படி தான் வரணும் காம்பினேஷன், ஈயோடைய வலது புறத்தில் F. அடுத்தது E என்பவர் Gக்கு வலப்புறம் 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். E என்னது, Gக்கு வலப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Gயுடைய ரைட் ஹேண்ட் சைடு வலப்புறத்தில் 4வதாக அமர்ந்திருக்காங்க. அப்போ நடுவில் எத்தனை, 1 2 3 பேர் நடுவில் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து சியின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் B மற்றும் D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சியுடைய நெய்பர்ஸ் எனக்கு BD இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கலாம், DCB இப்படி இருக்கலாம். சியுடைய நெய்பர்ஸ் BD, அவ்வளோதான். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டியில் எப்படி வேணால் இருக்கலாம். அடுத்து Dயின் இடது புறத்தில் 3வது இடத்தில் இருப்பவர் வரிசையில்
ஒரு முனையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D உடைய லெஃப்ட் சைடில் 3வது இடத்துல இருக்கிறவங்க. ஸோ D உடைய லெஃப்ட் சைடில் 3வது இடத்துல இருக்கிறவங்கன்னா லெஃப்ட்னா 1 2 3 அப்படி 3வது இடத்துல இருக்கிறவங்க எனக்கு லெஃப்ட் எண்டில் உட்காந்துருக்காங்க. அதானே சொல்கிறாங்க, இருப்பவர் ஒரு முனையில் அமர்ந்திருக்கிறார். எந்த முனைன்னு சொல்லலை, ஏதோ ஒரு முனை. சரியா? டியிலேருந்து 3வது இடத்துல எனக்கு என்னவாயிடுது, மொத்தமே எனக்கு என்ன கேப்பு, 1 2 3 4 5 6, இன்னும் ஒருத்தர் தான் போடணும். அந்த ஒருத்தர் எய்தர் எனக்கு இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கலாம். ரைட்டா? இப்போ எனக்கு இவங்க சேர்ந்து தான் வருவாங்க. இப்போ டியிலேருந்து எனக்கு 3 பேர் இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ நான் டி இங்கே போட்டேன்னு வைங்களேன், டியிலேருந்து 3 பேர்னா 1 2 3 இவர் தான் முனையாயிடுவார். ஆனால் ஜி முனையில் உட்காந்துருக்காங்கன்னு நமக்கு சொல்லவே இல்லை இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், டி இங்கே போடல, சி இங்கே போட்டு பி இங்கே போட்டு டிஏ இங்கே போடுறேன். டியிலேருந்து 3வது எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. டி என்ன சொல்லியிருந்தாங்க, டியின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் இருப்பவர் வரிசையின் ஒரு முனையில் அமர்ந்திருக்கல. இப்படி போட்டேன்னா எனக்கு என்னது, இங்கேருந்து என்ன வந்துடும், 3வது 1 2 3ன்னு வந்துடும். ஆனால் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் உட்காரணும். அப்போது இது வராது நமக்கு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டி அங்கே தான் வரும் இல்லையா? ஜியிலேருந்து 1 2 3 இ எஃப். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டி இங்கே போடணும். அப்போ 3வதுனா 1 2 3 இவங்க தான் என்னது, ஒரு கார்னர். ரைட்டா? அப்போது இங்கே சி இங்கே பி வந்துடுவாங்க. அப்போ இங்கே இன்னொருத்தர் இருக்காங்க. யார் அந்த இன்னொருத்தர், யாரை மிஸ் பண்ணியிருக்கோம், ஏவை மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ இங்கே இருக்காங்க. அப்போ இதுதான் நமக்கு என்னது, இங்கே வர வேண்டிய வரிசை. ஸோ சி பி சி டி இ எஃப் ஏ. இப்போ எல்லாத்தையும் திரும்ப வாசித்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஜி எஃப் என்பவர் இயின் உடனடி வலதுபுறம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எஃப் என்பவர் இயின் உடனடி வலதுபுறம் வந்துருச்சு. அடுத்து இ என்பவர் ஜிக்கு வலப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ என்பவர் ஜிக்கு வலப்புறம், இ என்பவர் ஜியுடைய வலப்புறம். ஓகேவா? 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 1 2 3 4. சியின் பக்கத்து வீட்டுக்காரர் பி மற்றும் டி, சியோட பக்கத்து வீட்டுக்காரர் பி மற்றும் டி. டியின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் இருப்பவர் வரிசையின் ஒரு முனை, இடதுபுறம். ஸோ 1 2 3 இவர் தான் ஒரு வரிசையோடைய முனை, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கார். அப்போ மிச்சம் இருக்கிறது ஏ மட்டும் தான். ஸோ போட்டோம். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஏன்னு கேட்குறாங்க. ஏ எனக்கு எங்கே இருக்குது, வலது முனையில் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கா? அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் அட் 5:10 AM? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். என்னது, -11/2 m. ஃபார்முலாவில் போட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் போட்டாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 150 - 55, அப்போ 95 தான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். In a group of 105 students, Ravi's rank is 36 from the top and Sarika's rank is 41th from the bottom. ஸோ 105 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? 105 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டாப்லேருந்து வரோன்னு வைங்களேன். ரவி ரேங்க் என்னது, 36. ரவி இங்கே இருக்கார். ரவியோட ரேங்க் 36 டாப்லேருந்து வரப்போ. ரைட்டா? அடுத்து சரிகாஸ் ரேங்க் இஸ் 41th from the bottom. சரிகா எங்கே இருக்காங்கன்னு தெரில. சரிகாவோட ரேங்க்கு 41 from the bottom. பாட்டம்லேருந்து வரப்போ இவங்களுடைய ரேங்க்கு 41. இப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் பிட்வீன் த ரவி அண்ட் சரிகா அப்படின்னு கேட்குறாங்க. ரவிக்கும் சரிகாவுக்கும் நடுவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? டோட்டலாக எனக்கு என்ன தெரியும், 105 மெம்பர்ஸ்ன்னு தெரியுமா? ஸோ டாப்பில் இருந்துன்னா இங்கே 1லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ பாட்டமில் இருந்துன்னா 105. ஸோ இந்த 105 தான் எனக்கு என்னது, 1ன்னு இப்போ ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ இந்த 105 தான் எனக்கு இப்போது 1ன்னு ஆயிருக்கும். இப்போது நான் பாட்டம்லேருந்து ரவியோட ரேங்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக முடிஞ்சிருமா? பாட்டம்லேருந்து ரவியோட ரேங்க் என்ன வரும், டாப்லேருந்து 36னா பாட்டம்லேருந்து ரவியோட ரேங்க் 36. ஸோ 15 6 9 69. ரைட்? ஸோ 69 அப்படின்னு இருக்கும். பாட்டம்லேருந்து ரவியோட ரேங்க் 69. ஸோ ரவியோட ரேங்க் 36னா இங்கே மிச்சம் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ரவியோட ரேங்க் 36 அப்படின்னா மிச்சம் எனக்கு கீழே, ரவிக்கு கீழே எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 69 பேர் இருக்காங்க. ரவிக்கு அப்புறமா இங்கே 69 பேர் இருக்காங்க. அப்போ இங்கே ரவியோட ரேங்க் 70, 69 கிடையாது. புரியுதா என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு? டாப்லேருந்து 36வது ரேங்க்கு. அப்போது ரவிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 69 இல்லையா? அப்போ தான் இது ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும், 105 அப்படின்னு கிடைக்கும்.
ரைட்டா? அப்போது ரவியோட ரேங்க் பாட்டம்லேருந்து வர்றப்ப என்னது 69 பேருக்கு அப்புறம் இவர் 70வது ரேங்க்கில் இருப்பார். ஸோ இவர் 70. அப்போது இங்கே எனக்கு சரிகாக்கும் ரவிக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு தெரியும். சரிகா 41 அப்படின்னா 50 வர்றதுக்கு 9 ரைட்டு தானே? அதுக்கப்புறம் 50லேருந்து 60 போகிறதுக்கு எனக்கு எத்தனை இருக்கும்? 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க ரைட்டா? 60 போகிறதுக்கு 60க்கு அப்புறமா ஒரு 9 மெம்பர்ஸ் இருப்பாங்களா? ஏன்னா 78 இவங்களுக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் தெரியணும். அப்போ இவங்கள கணக்கில் எடுத்துக்கூடாது ரைட்டா? அப்போ இங்கே டோட்டலாக எனக்கு எத்தனை பேர் வராங்க? 28 பேர் வராங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம எங்கே +1 பண்ணணும் எங்கே -1 பண்ணணும்னு மறந்துடக்கூடாது. ஓகேவா? கிளியரா? எனக்கு டோட்டலாக 105 பேர் இருக்காங்க. இதில் இவங்க 36னா எனக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு கிடஞ்சிரும். அப்போ இவருடைய ரேங்க் என்னன்னு நமக்கு தெரியணும் ரைட்டு தானே? கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 28 இங்கே பரவாயில்ல, ஆப்ஷன் 28, 38, 48ன்னு இருக்குது. சில சமயம் 27, 28, 29ன்னு அடுத்தடுத்து கொடுத்து நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ரைட்? அடுத்தது பாருங்கள், which set of symbols can replace? இங்கே எனக்கு என்னது சிம்பிள் எதுவுமே கொடுக்கல. எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டாராக கொடுத்த இடத்துல சிம்பிள் நம்ம தான் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சம்மில் நம்ம ஆப்ஷன்லேருந்து ஃபாஸ்ட்டாக போகிறதே நமக்கு ஈஸியானது. ஸோ ஆப்ஷன்லேருந்து போட்டால் என்ன வருது? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக் பண்ணலாமா? 25 × 2 - 6 = 4 × 11 + 0. அப்போ இங்கே 25 × 2 50, 50 - 6 44 + 0, 50 - 6 எனக்கு 44 தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு. சப்போஸ் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் ஆப்ஷனும் திரும்ப ட்ரை பண்ணணும், அடுத்து இருக்கிற 3-4 ஆப்ஷனும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த நம்பர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். அதாவது கிளாசிஃபிகேஷன் சம், வேறுபட்டதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? நார்மலாக எல்லாமே பக்கத்து நம்பராக தான் இருக்குது. ஸோ நார்மலாக ப்ளஸ் மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 23 + 6னா 29. ஸோ +2னா 31. இங்கே என்னது +6னா 37. அடுத்து +2 பண்ணால் எனக்கு வந்திருக்கணும், ஆனால் இங்கே போடல. ஸோ இப்போ நான் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணால் இங்கே என்ன வரும்? 40 அப்படின்னு வருமா? ஸோ இங்கே கொஷின் மாற்றிக்கோங்க, 45 ரைட்? ஸோ இது 45. இங்கே +2 பண்ணியிருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கணும்? 39ன்னு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 39லேருந்து நான் என்ன பண்ணுவேன்? +6 பண்ணால் 45ன்னு வரும். திரும்ப +2 பண்ணுறப்ப எனக்கு 47ன்னு வரும். ஆனால் இங்கே 39ன்னு கொடுக்கல, 42ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஆட் ஒன் அவுட் என்னது? ஆப்ஷன் பி தான் ரைட்டா? ஸோ இது 45. இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே என்னது? இஃப் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் அடிஷன், மைனஸ் மீன்ஸ் டிவிஷன், division means subtraction and plus means multiplication, then which of the following equation is correct? ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கு பதிலாக வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் கரெக்டானு செக் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். பண்ணலாமா? இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷனுக்கு பதிலாக என்ன கொடுத்துருந்தாங்க? அடிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், மைனஸ்க்கு பதிலாக டிவிஷன், டிவிஷனுக்கு பதிலாக எனக்கு என்னது? சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக அடிஷன். ஸோ இதெல்லாம் பண்ணால் எனக்கு 9 வருதான்னு பார்க்கணும். 9 வருதான்னு பார்க்கணும்னா 16 × 5/10 + 4 - 3 இது 2, இது 8. 8 + 4 12, 12 - 3 என்ன கிடச்சிரும்? 12 - 3 எனக்கு 9. அப்போது எனக்கு இங்கே என்ன வந்துருச்சு? ஆன்சர் வந்துருச்சு. அப்படி வரலன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப கிராஸ் செக் பண்ணணும், அடுத்தடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இது என்னது? நார்மலாக அனலாகி சம் தான். அனலாகியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் ஒன் அவுட்டை எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 4 + 6 என்னது? 10. அதில் திரும்ப 1. சரி, இங்கேயும் எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 தான். இங்கே என்னது? எனக்கு 4 + 2 6. இங்கேயும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 6. இங்கே 5 + 2 7. இங்கேயும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 7. இங்கே என்னது? சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1. இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 3 வருது. அப்போது என்னுடைய ஆட் ஒன் அவுட் ஆப்ஷன் டி. Next question, at what time are the hands of the clock together between 6 and 7? 6-7 மணிக்கு இடையே எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? எனக்கு நார்மலாக 6:30க்கு தானே தொடும். அப்போது h is 2 12/11 × mன்னு போடுவோமா? நேற்று கிளாஸில் பார்த்தது. ஸோ இங்கே h என்னது? 6, 12/11 × 13 போடுவோம். ஸோ 30 × 12னா என்ன வந்துடும்? 300, 360/11ன்னு வரும். 360/11னா 3ல் 33, ரிமைண்டர் 3ன்னு வரும். 32 8/11. ஸோ 6 is to 32 8/11. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்,
4 நாற்காலிகளில் 10 பேர் எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தெளிவாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்னது நமக்கு பெர்முடேஷன் தான் வரும். 10 persons in 4 chair. அப்போ 10 person 4 chair. ஸோ 10p4. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது 10 factorial. n factorial by n minus r factorial அதானே போட்டோம். அப்போ 10 minus 4 6 factorial. அப்போ இங்கே ஆன்சர் என்னது 10 cross 9 cross 8 cross 7. ஏன்னா இங்கே 6 5 4ன்னு போடுவோம். அந்த 6 கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ இங்கே என்ன வந்துடும் 8 7 சார் நமக்கு 8 7 சார் சொல்லுங்கள் 7 7 சார் 49 8 7 சார் இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ திடீர்னு 8 7 சார் 54ஆ இல்லை 56ஆ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும். எக்ஸாம் டென்ஷனில் எல்லாமே வரும். ஸோ பார்த்து பண்ணணும் சரியா. 10 9 90 இன்ட்டு நமக்கு 8 7 சார் 56. ஸோ 56 இன்ட்டு 9ன்னு பண்ண போகிறோம். 9 6 சார் 54 தான். ஸோ 5 இங்கே 45 50. ஸோ 5040 தான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ரைட்டா. அடுத்தது போகலாமா. இல்லை இங்கே நீங்கள் டிஜிட்டல் மெத்தட் போடணுன்னா போடலாம். என்னது 10 cross 9 cross 8 cross 7ன்னு இருக்கா. ஸோ 9ஐ விட்டுடலாம். இங்கே எனக்கு 8 இங்கே ஒரு 9 இருக்குது. அப்படி விடக்கூடாது. ஸோ அடிஷனில் தான் விடணும். ஸோ 1 × 8 × 7ன்னு இருக்கும். 8ஐயும் 7ஐயும் 8 × 7னா எனக்கு 56 இல்லையா. ஸோ 5 6 ப்ளஸ் பண்ணுறோம் 56. இது ஒரு நம்பராக வந்துருச்சு. திரும்ப சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுப்போம். ஸோ 5 + 6 11 11னா 1 + 1 2. ஸோ இங்கே 5 6 2 அப்புறம் இங்கே 5 4 9 இங்கே 5 4 9 முடிஞ்சிடும். அடுத்து இங்கே என்னது 5 + 2 இங்கே 7 6. எந்த ஆப்ஷனுமே சேமாக வரல மேம் அப்படின்னு இங்கே டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணக்கூடாது. டிஜிட்டல் சம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி அரித்மெட்டிக்கல் ரீசனிங்கில் கிரிட்டிக்கல் ஏரியாவில் நம்ம என்னது இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணணும். இங்கே கரெக்டாக டிஜிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 1 × 0 1 தான் சரியா. இங்கே எனக்கு 9 கூட எதுவுமே இல்லை. ஸோ 9 8 7. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 504ன்னு வரும். இங்கே 5 + 4 எனக்கு 9ஆ 5 + 4 9ஆ. அப்போ 9 வர்ற மாதிரி ஆப்ஷன் பார்ப்போம். 9 வர மாதிரி ஆப்ஷன் பார்த்தா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஜிட்டல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த மாதிரி இடத்துல டிஜிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங் பெருசாக போச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு மேக்ஸிமம் தரமாட்டாங்க. ஓகே கிளியர். அடுத்தது போயிடலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். சாக்லேட்டுடன் எப்போதும் டேஷ் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. கொக்கோ பவுடர் இல்லாமல் நமக்கு சாக்லேட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். 2 5 6 7 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டு எத்தனை 4 இலக்க எண்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 இலக்க எண்ணை உருவாக்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும் பெர்முடேஷன் தான் வரும். அவங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 2 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரிப்பிட்டேஷன் நாட் அலோட்னு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும் எனக்கு 5 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை பிளேசஸ் இருக்குது 4 பிளேசஸ் இருக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது 5p4. 5p4னா என்னது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என்ன ஆன்சர் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா இங்கே NPR ஃபார்முலா ஞாபகம் இருக்கா. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ இங்கே 1 ஃபேக்டோரியல் வரும். 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் 120 தான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படி போடலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் 4 பிளேசஸ் இருக்கா. ஸோ இந்த 4 பிளேசஸில் இந்த டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 5 நம்பரில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டேஷை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். மிச்சம் இருக்கிற இந்த 4 நம்பரில் தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். அடுத்து இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 3 நம்பரில் தான் இந்த டேஷை ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே ஒரு நம்பர் யூஸ் பண்ண அப்புறம் மிச்சம் இருக்கிற 2 நம்பரில் தான் இங்கே ஏதாவது ஃபில் பண்ணணும். ஸோ இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். கிளியர். அடுத்தது பாருங்கள். In a row, Ram is 15th from the left end. So, ரோவில் இருக்காங்க. ராம் எங்கே இருக்காரு 15th from the left end. While Rahu is 56th from the right end. So, Rahu எங்கேயோ இருக்காரு 56th. So, approximately நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். Rahu is 56th from the right end. Right endலேருந்து. Find out the total number of persons in this queue. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒருத்தரோடைய ரேங்கே லெஃப்ட்லேருந்தும் ரைட்லேருந்தும் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒருத்தரோடது இங்கே இன்னொருத்தரோடது எனக்கு லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீனில் எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது.
ஸோ அப்போ இது என்னது இன்சஃபிஷியன்ட் டேட்டா கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கு cannot be determined. அடுத்தது பாருங்கள், 8 நண்பர்கள் ABCDEFG மற்றும் H அனைவரும் ஒரு வட்ட மேஜையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஸோ சர்க்குலாராக சென்டர் நோக்கி அமைஞ்சிருக்காங்க. எத்தனை பேர்? 8 பேர். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 3 6 7, இங்கே 1 8ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ என்னது? F என்பவர் Bக்கு இடதுபுறத்தில் 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சாரி, F என்பவர் Bக்கு 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? இடதுபுறத்திலிருந்து பியோடைய இடதுபுறத்துலேருந்து 4வது இடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பி நான் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு 4வது இடம்னு போடணும். அடுத்து ஏ மற்றும் ஹெச் இருவரும் எஃப்பின் பக்கத்து வீட்டுக்காரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ மற்றும் ஹெச் எஃப்பின் பக்கத்து வீட்டுக்காரர்கள். அப்போது ஏஹெச் எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வரணும். அப்படி இல்லைனா HFA அப்படின்னா எனக்கு இங்கே அடுத்தடுத்து வரணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், சி என்பவர் ஏக்கு இடப்புறம் 3வது அமைந்திருக்கிறார். ஏவோடைய இடதுபுறத்தில் சி என்பவர் 3வது அமர்ந்திருக்கார். ஓகே. ஜி என்பவர் ஈக்கு வலப்புறம் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏ மற்றும் பி இடையே எத்தனை நபர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எதுவுமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கல. இங்கே ஏஎஃப்ஹெச், இங்கே HFA ஏதாவது ஒன்று வரணும்னா அது ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால் எடுக்க முடிஞ்சது. ஸோ இங்கே இருக்கிற ஏவை நான் ஒரு கான்ஸ்டண்ட்டாக எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஏவை நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவை நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வச்சு எனக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ வச்சு சி என்பவர் ஏக்கு இடப்புறம் 3வதாக அமர்ந்திருக்கிறார். ஏ இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏவோட இடப்புறம் என்னது? லெஃப்ட் சைடு. இந்த சைடா? 3வதா யார் உட்காந்துருக்காங்க? சி என்பவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3வதுனா 1 2 3. ஸோ இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு பாருங்கள். சி சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. தேர்டு டு த லெஃப்ட். ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏவுடைய தேர்டில் 1 2 3. அப்போது இங்கே தான் எனக்கு யார் உட்காந்துருக்கா? சி உட்காந்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏலேருந்து இப்போ நான் சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வேறு யார் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஏ மற்றும் ஹெச் எஃப்க்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போது எனக்கு ஹெச் இங்கே வரலாம், எஃப் இங்கே வரலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம்? எனக்கு எஃப் இங்கே வரலாம், அப்படி இல்லைனா ஹெச் இங்கே வரலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது வேறு என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் என்பவர் பிக்கு இடதுபுறத்தில் 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கு இடதுபுறத்தில் 4வது இடம். இப்போது நான் எஃப்பை பற்றி தானே பேசுகிறாங்க. எஃப் இங்கேனா பியோடைய இடதுபுறம். இப்போ இங்கே தான் எங்கேயோ பி இருப்பாங்க. பியோடைய வலதுபுறம் தான் இந்த சைடு இருக்கும், இடதுபுறம் இந்த சைடு தான் இருக்கும் இல்லையா? அப்போது பி இங்கே இருக்காங்க அப்படின்னா எஃப் என்னது? 1 2 3 4th தானே சொல்லியிருக்காங்க. சிட்ஸ் 4th டு த லெஃப்ட் ஆஃப் பி. அது கரெக்டாக வராது. அப்போது இங்கே பி போட்டால் எனக்கு என்னது? 1 2 3 4th. பியோடைய லெஃப்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரைட்டு இங்கே இருக்குது. பியோடைய ரைட்டில் 1 2 3 4ன்னு வந்துடுவாங்க. அப்போது பியோடைய லெஃப்ட்டில் 1 2 3 4. இப்படி போனால் லெஃப்ட்லேயும் 1 2 3 4. அப்போது பி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு எஃப் இங்கே கரெக்டாக வந்துடுறாங்க. ரைட்டா? எஃப்பை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் பி எனக்கு சி இருக்கிற இடத்துல வந்துடுவாங்க. அது கரெக்டு கிடையாது. ஏன்னா நான் ஏவை இங்கே வச்சு சி ஏவுடைய லெஃப்ட்டில் சின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ எனக்கு எஃப் ஹெச் இங்கே கிடையாது. எஃப் இங்கே, ஹெச் இங்கே, பியையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பியோடைய லெஃப்ட்டில் 1 2 3 4th எனக்கு எஃப் வந்துட்டாங்க. வேறு என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ மற்றும் ஹெச் அது எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஜி என்பவர் ஈக்கு வலப்புறம் 3வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ஜி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஈயை நம்ம எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணோமா? இல்லை. ஏ எஃப் ஹெச் சி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு இ எங்கே இருக்காங்க? சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஈயும் ஜியும் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இந்த பக்கம் மட்டும் தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஜி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஈயா. இப்போ நான் இ இங்கே போட்டால் எனக்கு ரைட்டுனா இந்த சைடு வந்துடும் 1 2 3ன்னு. அப்போ இங்கே போட முடியாது. ஜியை நான் இங்கே போட்டேன்னா ஈயை நான் இங்கே போடுறேன்னு வைங்க. ஈயோடைய ரைட் சைடு இங்கே வருமா? 1 2 3. அப்போ இங்கே ஜி வருவாங்க. ரைட்டா? இப்போது திரும்ப கொஷின் வாசிங்க. ஜி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோடைய ரைட்லேருந்து 3வது 1 2 3 தேர்டு. ஓகேவா? அப்போது இஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கேப்பு தான் இருக்குது. யாரை விட்டுருக்கோன்னு சொல்லுங்கள்? டியை விட்டுருக்கோம். ஸோ அந்த டியை நான் இங்கே ஃபில் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன? எஃப் சிட்ஸ் 4th டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பியுடைய லெஃப்ட்டில்
F fourth 1 2 3 fourth. So first இது okay. அதுக்கடுத்து A and H are immediate neighbors of F. F உடைய immediate neighbors A and H. C sits third to the left of A. A உடைய leftல third. Left இதுதான் 1 2 3 third okay. G sits third to the right of E. E உடைய rightல third. How many persons sit between A and B? இப்போ A க்கு B க்கு நடுவுல எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. A க்கு B க்கு நடுவுல இந்த ரெண்டு பேர். இந்த சைடு பார்த்தா எத்தனை பேர் வருவாங்க? 1 2 3 4 பேர் வருவாங்க. அப்ப எனக்கு ரெண்டும் ஆன்சர் வரும், 4 ஆன்சர் வரும். ஏனா அவங்க எக்ஸாக்ட்டா எந்த சைடு கேட்டிருக்காங்க? clockwise-ல கேட்டிருக்காங்களா? anti clockwise-ல கேட்டிருக்காங்கன்னு நமக்கு மென்ஷன் பண்ணல. சோ ரெண்டுமே நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நமக்கு ரெண்டுமே ஆன்சர் வர மாதிரி தரமாட்டாங்க. சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்மியாக எந்த சைடு ஆள் இருக்காங்களோ அதை நீங்கள் ஆன்சராக போட்டுக்கலாம். ரைட், அடுத்தது பாருங்கள். The total number of digits used in numbering the pages of a book having 366 pages அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னது 366 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணிட பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த டைப் நம்ம கிளாஸில் பார்க்கல. என்னென்னா ஒரு புக்கில் 366 பேஜ் இருக்குது. அங்கே பேஜ் நம்பர் மட்டும் போடுறதுக்கு எத்தனை லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிங்கிள் டிஜிட் நம்பராக ஃபஸ்ட்டு பிரிக்கணும். 1 to 9. அப்புறம் டபுள் டிஜிட் நம்பராக பிரிக்கணும். டபுள் டிஜிட் நம்பர் என்னது? 10லேருந்து 99. அப்புறம் 100லேருந்து ட்ரிபிள் டிஜிட் நம்பர் நான் 366 வரைக்கும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 366 வரைக்கும். இங்கே நான் ஒரு டிஜிட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மொத்தம் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணியிருப்பேன்? 9 × 1. இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனைன்னு சொல்லுங்கள். 99 - 10 போட்டால் இன்பிட்வீன் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த 10 எனக்கு ஆட் ஆகாமல் போயிடும். ஸோ +1 போட்டுக்கணும். ஓகேவா? 99 - 10 +1 போடணும். -9னா என்ன வந்துடும்? 99 - 10னா 89. 89 + 1னா 90. இங்கே நான் ரெண்டு டிஜிட் யூஸ் பண்ணுவேன்னா ஸோ 90 × 2. அடுத்து இங்கே என்னது? 366 - 100னா 266 +1ன்னு போட மறந்துடக்கூடாது. ஏன்னா மைனஸ் பண்ணால் எனக்கு இன்பிட்வீன் இருக்கிறது தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே ஏதாவது ஒன்று இருக்கிறதே எனக்கு கிடைக்காது. 100க்கு அப்புறமா எனக்கு எத்தனை இருக்கோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இந்த 100 சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ப்ளஸ்ஸு. இங்கே 10க்கு அப்புறம் 99ல் எத்தனை இருக்குமோ அதுதான் எனக்கு 89ன்னு கிடைக்கும். இந்த 10ஐயும் சேர்க்கணும் இல்லையா? அதனால தான் +1. ரைட்டா? ஸோ அப்போது இங்கே 267 இன்ட்டு இங்கே நான் எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணுறேன்? 1 2 3 டிஜிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு 3. அப்போது 9. இங்கே 180. இங்கே என்னது? 7 3s are 21. 2 6 3s are 18. 18 + 2 20. ரிமைண்டர் 2 2 3s are 6. 6 + 2 8. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 10 1 9 990. 990 லெட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? யூஸ் பண்ணியிருப்போம் பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணுறதுக்காக. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். There are 9 boys and 5 girls. 4 of them have to be selected to form a committee. In how many ways can this be done so that at most 2 of them are girls? 9 ஆண்களும் 5 பெண்களும் உள்ளனர். ஸோ 9 ஆண்கள் 5 பெண்கள் உள்ளனர். அவர்களில் 4 பேரை தேர்வு செய்து குழு அமைக்க வேண்டும். ஓகேவா? 5 கேர்ள்ஸ், 4 பேரை மட்டும் தான் பண்ணும். இதில் அதிகபட்சம் 2 பேர் பெண்களாக இருக்க எத்தனை வழிகளில் இதை செய்யலாம்? அதிகபட்சமே எனக்கு 2 பேர் தான் இருக்கணும். ஸோ 2 கேர்ள்ஸ். அப்போது எனக்கு 1 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா 2 கேர்ள் இருக்கலாம் கமிட்டியில். அப்போ இங்கே மிச்சம் 2 பேரும் பாய்ஸ் இருப்பாங்க. அப்போ இங்கே மிச்சம் 3 பேரும் எனக்கு என்ன இருப்பாங்க? பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 9 பாய்ஸ், அதில் 3 பாய்ஸா? ஸோ 9C3 இன்ட்டு டோட்டலாக 5 கேர்ள்ஸ், அதில் 1 கேர்ள். ஸோ 5C1 ப்ளஸ் எனக்கு இங்கே என்னது? 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். அப்போ 9C2 இன்ட்டு 5C2. இதை ஃபுல்லாக போடலாமா? 9C3னா என்ன வந்துடும்? 9 × 8 × 7 டிவைடட் பை 3 × 2 × 1. 5C1 ஸோ 5 ப்ளஸ் 9C2னா 9 × 8 டிவைடட் பை 2 × 1. 5C2னா 5 × 4 டிவைடட் பை 2 × 1. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள்? 3ல் கேன்சல் பண்ணால் இங்கே 3. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு வரும். 3 4s are 12. 7 5s are 35. ப்ளஸ் இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 4. அடுத்து இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 2. ஸோ 9 2s are 18. 18 × 5 4s are 20. ஸோ அப்போ இங்கே 18 × 20னா 360 அப்படின்னு கிடச்சிடும். இங்கே 35 × 12னா ஃபஸ்ட்டு 10ஓட பண்ணுறப்போ 350. 35 × 2னா 17 வருமா?
ஸோ இங்கே என்ன வந்துடும் 420. 420 + 360 780. ஸோ 780 நம்மளுடைய ஆன்சரான்னு பார்த்தா பாருங்கள், எனக்கு அதிகபட்சம் 2 கேர்ள்ஸ்னால் என்னது, எனக்கு கேர்ள்ஸே இல்லாமலும் டீம் ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கேர்ள்ஸே இல்லாமலும் டீம் ஃபார்ம் பண்ணால் என்ன வந்துடும், எனக்கு 4மே பாய்ஸுன்ற மாதிரி இருக்கும். அப்போது 9C4ஐயும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9C4னால் என்ன வந்துடும், 9 × 8 × 7 × 6 டிவைடட் பை 4 × 3 × 2 × 1. 3 2s are 6 கேன்சல், இது 2 இல்லையா? 9 2s are 18. 18 × 7 8 7s are 56. 5 126ன்னு வரும். 780 + 126 6 10 1 906. ஸோ 906A. ஸோ நீங்களும் என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதிகபட்சம் 2னா பெண்களே இல்லாமலும் எனக்கு டீம் ஃபார்ம் பண்ணலாம் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லீடிங் என்ற வார்த்தையின் எழுத்துக்களில் இருந்து அனைத்து உயிரெழுத்துக்களும் ஒன்றாக நிகழும் வகையில் எத்தனை வெவ்வேறு எழுத்து ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீடிங் என்னென்னலாம் வவல்ஸ் இருக்குது, EAI இருக்கா? ஸோ மிச்சம் எழுதுனா என்ன வரும், LDNG. ஸோ கேப் எத்தனை, 1 2 3 4 5. ஸோ 5 ஃபேக்டோரியல். இந்த 3க்குள்ளே ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா? ஸோ 5 ஃபேக்டோரியல் × 3 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 120, 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ நம்ம ஆன்சர் என்னது, 720. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் த நம்பர் விச் இஸ் மோஸ்ட் சிமிலர் டு த கிவன் ஈக்வெஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிமிலர்னா அனலாகி டைப் கொஷின். ஸோ 3 6 3 4 8 9 அப்படின்னு இருக்குது. 5 7 9. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துடலாமா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தா என்ன வரும், 6, இது 3 3. ஓகே, இது ரெண்டையும் பண்ணால் நடுவில் போட்டிருக்காங்க, அப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஸோ 3 + 3 6. இங்கே என்னது 9 + 4 நமக்கு என்ன கிடச்சிடும், 13ன்னு கிடைக்கும். ஸோ அது வராது. அப்போ இங்கே 3 + 6 + 3. அப்போ 12. 12 + 12னா 1 + 2 3. அடுத்து இங்கே என்னது 4 + 8 12. 12 + 9 21. 21ல் 2 + 1 3. ஸோ இங்கே என்னது 5 + 7 நமக்கு 12. 12 + 9 திரும்ப 21. சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 3 வர மாதிரி சூஸ் பண்ணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3 வர மாதிரினா இங்கே என்ன வந்துடும், 5 + 2 7. 7 + 6 13. அப்போ இங்கே வரல. அடுத்தது இங்கே 3 + 2 5. 8 + 5 நமக்கு 13. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே என்னது 7 + 4 11. 11 + 1 12. இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 3 வருது. எதுக்கும் அடுத்தது செக் பண்ணிடலாமா? 3. 8 + 3 எனக்கு 11 வரும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2. அப்போ அது கிடையாது. நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள். 8 ஆண்கள் மற்றும் 10 பெண்களில் 5 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் கொண்ட குழுவை எத்தனை விதங்களில் உருவாக்க முடியும்? 8 ஆண்கள் 10 பெண்கள். இப்போ நமக்கு எத்தனை குழுவில் எத்தனை பேர் வேணும், 5 ஆண்கள் 6 பெண்கள். அப்போது 8C5 10C6. இப்போ எனக்கு அண்ட் அப்படின்னு இருக்கா, கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் அண்டுனா எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 8C5. 5ன்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், 8 - 5 8C3ன்னு மாற்றிக்கலாமா? மாற்றிக்கிட்டா 8 7 6 கீழே 3 2 1ன்னு வந்துருமா, இன்ட்டு 10C6ன்னு இருக்குது. இதை எப்படி மாற்றிக்கலாம், ஈக்குவல் டுன்னு போட்டால் 10C4 அப்படின்னு மாற்றிக்கலாமா? அப்போது 10 × 9 × 8 × 7 டிவைடட் பை 4 × 3 × 2 × 1. ஸோ இங்கே 3 2s are 6. இங்கே என்ன வந்துடும், 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். 8 7s are 56 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 7 3s are 21. 21 × 10 210. 210 × 50 ஃபஸ்ட்டு போடலாம், அதுக்கப்புறம் 210 × 6ன்னு போட்டுக்கலாம். ஸோ 5 இங்கே 10, அது இல்லாமல் இங்கே 2 0. ஸோ 2 0 இங்கே போட்டால் என்ன வரும், 6 12 0 12 16 வரும். ஸோ 0 6 7 11 760 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 11 760 எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ரைட், அடுத்தது பாருங்கள். ஸோ 88% ஆஃப் 370, 24% ஆஃப் 210. ஸோ பர்சன்ட் எடுத்து நம்ம நார்மலாக ஆப்டிடியூட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் மெத்தடில் போடலாமா? இங்கே டிஜிட்டல் மெத்தடில் போட்டால் 88%னா 88/100 × 370 வரும். இங்கே எனக்கு ஆட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ அப்படியே விட்டுலாம். இங்கே என்னது 8 + 8 16. 16ல் 1 + 6 7. ஸோ 7/1 × இங்கேயும் எனக்கு 1 தான் வரும். ப்ளஸ் இங்கே 24/100 × 210.
அப்போ இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 3ன்னு வந்துடும். இங்கே 1 தான். இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு 6. 6 × 3/1ன்னு இருக்கும். அப்போ இங்கே என்னது 7, இங்கே 6 3s are 18. 18ல 1 + 8 9. ஸோ 7 + 9 மைனஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு இங்கே 8 + 1 9 விட்டுலாம். அப்போது இந்த 1 மட்டும் வச்சுக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக அந்த 9 விடல மேம், சேர்த்து ஆட் பண்ணுறனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 8 + 1 9, 9 + 1 10. 10னா 1 + 0 திரும்பியும் 1 தான் வரும் சம் ஆஃப் டிஜிட்ஸ். சரியா? அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 7. 9 + 7னா 16. 16னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 + 6 7. ஸோ ஈக்குவல் டு 1. அப்போது இந்த 1 இங்கே வந்துச்சுன்னா 7 - 1 = x. அதாவது x = 6. அதாவது ஆப்ஷனில் நான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணி எங்கே 6 வருதோ அதான் என்னுடைய ஆன்சர். 8 + 1 9 விட்டுலாம். இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் 3 தான் வரும், அது கிடையாது. அப்புறம் இங்கே என்னது 5 + 2 7. 7 + 6 13. 13னா 1 + 3 4ன்னு வரும் சம் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ இது கிடையாது. இங்கே என்ன வரும்? 6 + 2 7. 7 + 8 15. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் எனக்கு என்னது 1 + 5 16. 1 + 5 சாரி 16ன்ற 6. ஸோ அப்போ அதான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே என்னது 7 8. ஸோ 15ன்னு வருது. இங்கேயும் எனக்கு என்ன வருது? 6 வருது இல்லையா? ஸோ அப்போது நமக்கு எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கோம். 6 + 2 8. 8 + 8 16ன்னு வரும். அப்போ இங்கே சம் ஆஃப் டிஜிட் 7. அப்போ இதே ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் 258. என்ன பண்ணுறோன்னு புரியுதா? இது நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம சம் ஆஃப் டிஜிட்டல் சம் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த சம் ஆஃப் டிஜிட் வச்சு பண்ணுறோம். சம் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு பண்ணுறப்போ எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிற சிம்பிள் எல்லாம் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இங்கே இருக்க பெரிய பெரிய நம்பருக்கு பதிலாக சம் ஆஃப் டிஜிட்ஸ் எடுத்துப்பேன். அப்படி எடுத்துக்கிறப்போ இங்கே என்னது 8 + 8 16. 16ல் திரும்ப சம் பண்ணால் 1 + 6 7. ஸோ 7 கீழே டிவைடட் பை 100 தான் இருக்கும். இதில் 1 + 0 + 0னா 1 இன்ட்டு 370. அப்போ இங்கே 10ன்னு வருமா? 10ல் எனக்கு 1 + 0 1ன்னு வந்துடும். ஸோ அதுதான் 7 × 1 7ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 24ல் 2 + 4 6. இங்கே 1 அப்படியே தான் இருக்கும். இங்கே 2 10 இருக்கா? ஸோ 2 + 1 3. ஸோ இங்கே அந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்குது. ஸோ 6 3s are 18. 18 திரும்ப பண்ணுறப்போ 1 + 8 9ன்னு வரும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே 7 + 9ன்னு போட்டிருக்கேன். மைனஸ் கொஷின் மார்க் இருக்குது. அடுத்து இதை சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ணுறப்போ எனக்கு 1ன்னு வருது. இப்போது எனக்கு இங்கே இருக்க எக்ஸில் 6ன்னு வந்துருச்சு. அப்போது ஆப்ஷனில் இருக்கிற சம் ஆஃப் டிஜிட்ஸை நான் எது 6ன்னு வருதோ அதான் என்னுடைய ஆன்சராக போடணும். புரியுது இல்லையா? இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் வரும். அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸில் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்கள், வாட் ஆங்கிள் இஸ் மேடு பை மினிட் ஹேண்ட் இன் 30 seconds. நம்ம ஏற்கனவே கிளாஸ்லலாம் என்ன பார்த்தோம்? ஹவர் ஹேண்டை வச்சு தான் நிறைய பார்த்தோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் மேடு பை மினிட் ஹேண்ட் இன் 30 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பெரிய முள்ளை பற்றி தான் பேசியிருக்காங்க. ரைட்டா? எனக்கு அந்த கடகடன்னு ஓடுற அந்த செகண்ட் முள் 30 செகண்ட் வரணும்னா இந்த பெரிய முள் எவ்வளோ தூரம் சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? 1 minute. மினிட் ஹேண்டோடைய ஸ்பீட் என்ன சொன்னோம்? 1 minute = 6 degree அப்படின்னு சொன்னோமா? அப்போ 1 minute = 6 degreeனா என்ன அர்த்தம்? 60 seconds. 1 minute 60 seconds எழுதலாமா? 60 seconds = 60 degree. இப்போ எனக்கு 30 secondsல எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. 60 செகண்ட்ஸ்க்கு 6 டிகிரினா அப்போ 30 செகண்ட்ஸ்க்கு என்ன ஆன்சர்? 3 degree மூவ் ஆகிருக்கும். 3 degree. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஷின் போயிடலாமா? அடுத்தது பாருங்கள். In a cricket championship, there are 21 matches. If each team plays 1 match with every other team, the number of team is. ஸோ இந்த சம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஹேண்ட் ஷேக் சம் பார்த்தோமா? அதை மாதிரியே இருக்கா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹேண்ட் ஷேக் சம்மில் நம்ம என்ன சொல்லுவோம்? NC2 அப்படின்னு போடுவோம். இங்கே எனக்கு என்னது? ஒரு டீமும் இன்னொரு டீமோட கண்டிப்பாக மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2 டீம் அது எனக்கு கான்ஸ்டன்ட். மொத்தம் எனக்கு எத்தனை மேட்ச் சொல்லியிருக்காங்க? 21 மேட்ச்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு தானே? ஸோ அப்போது மொத்தம் 21 மேட்ச் சொல்லிவிட்டு இங்கே மொத்தம் எத்தனை டீமுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ மொத்தம் எத்தனை டீமுன்னு கேட்டால் இங்கே என்ன வரும்? n × n - 1/2ன்னு வந்துருமா? எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 இருக்கிறதுனால கீழே எனக்கு 2 ஃபேக்டோரியல் தான் வரப்போகுது. மேலே என்ன வரும்? இந்த n இன்னொரு நம்பர் என்னை விட 1 குறைச்சல் வரும். அதுதான் n × n - 1/2 = 21ன்னு போடுவோம். அப்போ இங்கே என்ன வரும்? n × n - 1 = 42. இப்போ எனக்கு ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும்.
ஆப்ஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு 7 இருக்கா. ஸோ 7 × 6 7 6 ஆர் 42. அப்போ டோட்டலாக எனக்கு அங்கே எத்தனை டீம் இருந்திருக்காங்க அப்படின்னா 7 டீம்ஸ் இருந்திருக்காங்க. ரைட். ஸோ இது அப்படியே ஹேண்ட் ஷேக் சம் தான். நமக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் எவ்வளோன்னு கொடுக்குற மாதிரியும் பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை இருக்காங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிற சம்மும் நம்ம காம்பினேஷனில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் டீம்ஸ் எத்தனைன்னு கொடுக்கல, டோட்டலாக அவங்க விளையாடின மேட்சஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இப்போவே ரீகால் பண்ணி அப்பப்போ வந்து பார்த்துருங்க. சரியா. டெய்லி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா. இப்போ நம்ம மாடலுக்கு தான் சும்மா ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதே மாதிரி தான் நமக்கு வருமானது டவுட் தான். ஐ மீன் இதே மாதிரி தான்னா வெயிட்டேஜஸ்லாம் சொல்கிறேன். சம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மெத்தட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். வெயிட்டேஜஸ் ஒரு டாப்பிக்கும் ஒரு மாதிரி வெயிட்டேஜஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். நம்ம டக்குன்னு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்குள்ளே போடுற மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். நான் திரும்பியும் சொல்கிறேன், மினிமம் 45 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேலே தாண்டாதீங்க. நீங்கள் எந்த சம்மை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது, இல்லைனா எனக்கு இந்த சம் பெருசாக போகுதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த சம்மை தூக்கி தனியாக வச்சுருங்க. ஸ்டார்டிங்லேயே போடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரீசனிங் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் அட்டன் பண்ணுவீங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு ரீசனிங் முடிச்சுடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசனிங் எடுங்க. உங்களுக்கு லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிற சம்மை நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்து வச்சுருங்க. சரியா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லோரும் 45 மினிட்ஸில் போட ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். 1 ஹவர் ரொம்ப ரேர் கண்டிஷனில் எடுத்துக்கோங்க. 45 மினிட்ஸில் 40 கொஷின் போடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளதில் ஷெடியூல் தருவாங்களான்னு தெரில. கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 கொஷின் பேப்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா. ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க்கை சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு கொஷினில் வந்து நான் என்ன பண்ணேன்னா சேஞ்சஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு கொஷினில் இன்னொரு கொஷின் நான் சொல்லிக் கொடுக்காத டைப்புன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தேன். அந்த 2 சம்மை விட்டுட்டு நீங்கள் அவுட் ஆஃப் 38 எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த சண்டே 10:30 லைவுக்கு மறக்காமல் வந்துடுங்க. அந்த லைவ் செஷனில் நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.